ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையானது உன் மனதில் பல ஆறாத வலிகளை சுமந்து கொண்டு, உன் புத்தியிலும் பல குழப்பங்களை சுமந்து கொண்டு, இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா என்று பல சந்தேகங்களையும் சுமந்து கொண்டு வாழ்வதையே உனது அன்றாட வாழ்க்கையாக்கி கொண்டு, உனக்கு நீயே ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு அந்த துன்பத்திலேயே வாழ்கிறாய். இதிலிருந்து மீள முடியாமல் தினமும் திணறிக் கொண்டிருக்கின்றாய். நான் தான் உன்னிடம் பல முறை சொல்லியுள்ளேன், என் கைப்பிடித்து வா என்று. எல்லாம் மெல்ல மெல்லத்தான் மாறும், எதுவும் உடனடியாக மாறாது. தீஞ்சுவாலையினால் சூழப்பட்ட ஒரு வட்டத்துக்குள் இருக்கும் நீ தீயை பற்றி யோசிக்காமல் என்னை பற்றி கொண்டு சிந்தித்தால் மெல்ல மெல்ல நீ உன் துன்பங்களிலிருந்து வெளிவரலாம். அதை விடுத்தால் அந்த துன்பமான நெருப்பு உன்னை சுடத்தானே செய்யும். உனக்கு சுலபமான வழியை சொல்லியுள்ளேன், பின்பு ஏன் இந்த மனக்குழப்பம்? குழப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நொடி கூட உன் மனதினில் அனுமதிக்காதே. என்னை விட்டு நீ நகர்ந்தாலே உன்னை மாய வலை சூழ்ந்து கொள்ளும். யாரை பற்றியும் எதை பற்றியும் உனக்கு பயம் வேண்டாம். உன் பிள்ளைகள் என் பாதுகாப்பில்தான் உள்ளனர். அவர்களின் எதிர்காலம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். உன்னை வெறுக்கும் பலருக்கு கோபத்தை திருப்பி காட்ட முடியாததால் நீ என்ன செய்கிறாய்? உன்னையே நம்பி இருக்கும், உன்னையே கதியென்று இருப்பவரிடம் அன்பை காட்டுவதற்கு பதில் கோபத்தை காட்டுகிறாயே. இது எனக்கு பிடிக்காது என்று நன்றாக தெரிந்திருந்தும் மீண்டும் மீண்டும் இந்த தவறை நீ செய்கிறாய். உன்னை மீண்டும் எச்சரிக்கிறேன், இந்த தவறை திரும்ப செய்யாதே. செய்தால் நான் உன்னை விட்டு நீங்கி விடுவேன். நான் உன்னை விட்டு நீங்கினால் துன்பங்கள் தொடரும் என்பதை புரிந்து கொள். தயவு செய்து உன்னிடம் நியாயமும் இருந்தாலும் யாரிடமும் கோபப்படாதே. ஏனென்றால் துரோகிகள் அனைவரும் உன்னை கோபப்படுத்தி அதில் உன்னை பலவீனப்படுத்தி அவர்கள் என்னமோ நல்லவர்கள் போல் காட்டிக்கொண்டதெல்லாம் போதும். நினைப்பது போல் இங்கு யாருக்குமே வாழ்க்கை அமைவதில்லை. அதனால் அழகாக அமைந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ். நீ கஷ்டங்களை மறந்து என்னிடம் உன் சுமையை கொடுத்துவிட்டு சந்தோஷமாக வாழ். எல்லாவற்றிலும் இருந்து விலகி நின்று வேடிக்கை மட்டும் பார். அப்போதுதான் உன் வாழ்க்கைக்காக நான் செய்ய நினைத்த மறுமலர்ச்சி செய்வதற்கான ஆட்டம் துவங்கும். சில சமயங்களில் சில சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஏதோ நான் உன்னை தனியாக விட்டது போல் அழுகிறாய். எந்த நேரமும் நான் உன்னுடன் இருப்பதை இனி நீ உணர்வாய். மனதில் புது தெம்புடன் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய தொடங்கு. நான் உன் பக்கமிருந்து வெற்றி அளிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். கெட்டவன் சாகும்போதுதான் கஷ்டப்படுவான், நல்லவன் சாகும் வரைக்குமே கஷ்டப்படுவான். என் பிள்ளை, நீ கஷ்டப்படுவது பிறர் அறிய மாட்டார்கள். ஆனால் உன் மீது இரக்கமே இல்லாமல் பொறாமைப்படுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து விலகி இரு. இவர்கள் உன் செல்வத்தை திருடி செல்வார்கள் என்பதை புரிந்து செயல்படு. ஒவ்வொரு நாளும் புதிதாக சிந்தனை செய். பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும். இந்த பாதையில் சென்றால் எல்லாம் கிடைக்கும்னு சிலர் உனக்கு ஆலோசனை சொல்வார்கள். ஆலோசனை சொல்பவர்கள் எல்லாம் உன்னுடன் பயணிக்கப் போவதில்லை. எல்லாம் கிடைக்கும்னு நீயும் அடிமையாய் வாழ்வதை விட எதுவும் வேண்டாம்னு திமிரா வாழ்ந்துட்டு போகலாமே. இனி நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியே. விநாயகரின் அருளால் சங்கடஹர சதுர்த்தியான இன்று இரவோடு உன் சங்கடங்கள் தீரும். இன்னும் 1 மணி நேரத்தில் உன் மனம் குளிரும்படியான சந்தோஷ செய்தி ஒன்றை கேட்பாய்.
உன் சாயப்பா ஆசியுடன் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னோடு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.